लेसन का 7 காம்ப்ரிஹென்ஷன் பேஜ் நம்பர் 54ல இருக்கு. सन 1900 से வருஷம் 1900 गोत्रा में फौजदारी के मुकदमों की प्रैक्टिस करने लगे. கோத்ரால கிரிமினல் வழக்கறிஞரா அதாவது வந்து ஃபௌஜதாரிக்கே முகதமோன் அப்படின்னா கிரிமினல் வழக்கறிஞர்னு அர்த்தம். ப்ராக்டிஸ் கர்னே லகே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தார். ஷீகர் ஹி உன்ஹேன் பஹுத் கியாத்தி மில் கயி. ஷீகர் ஹி கொஞ்ச நாள்லயே உன்ஹேன் பஹுத் கியாத்தி மில் கயி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. பஹுத் கியாத்தி ரொம்ப ஃபேமஸ், மில் கயி ஆகிட்டாரு. உன்கே பத்னி அவருடைய வைஃப் பிமார் ஹோ கயின் ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டாங்க. சர்தார் பட்டேல் உன்ஹேன் ஷல்ய சிகிச்சை அப்படின்னா ஆப்ரேஷன். உன்ஹேன் அவங்கள ஆப்ரேஷன் ஆப்ரேஷனுக்காக மும்பை மீ சோட்கர் மும்பையில் விட்டுட்டு வக்காலத்தைக்கே காரியமே லகாகையே அதாவது வந்து வாதாடுறதுக்காக வந்துட்டார். அவங்கள மும்பையிலேயே விட்டுட்டு வாதாடுறதுக்காக வந்துட்டாங்க. ஏக் தின் ஒரு நாள் ஜப்பே अदालत में फौजदारी के एक मुकदमों के ஃபைர்வி மே வியஸ்தி. ஒரு நாள் அவர் என்ன பண்ணார், கிரிமினல் வழக்க வந்து வாதாடுறதுல ஃபைர்வி மே வாதாடுறதுல வியஸ்தி பிஸியாக இருந்தார். கிரிமினல் வழக்குன்னா இந்த ஃபௌஜதாரிக்கே ஏக் முகதமேன் அது ஒரு கிரிமினல் வழக்க ஃபைர்வி வாதாடுறதுல வியஸ்தி பிஸியாக இருந்தார். தபி அப்போ உன்ஹேன் ஏக் தார் மிலா அவருக்கு ஒரு தந்தி வந்தது. உசே படுக்கர் அதை படிச்சுட்டு உன்ஹோனே அவர் ஜிப் மே ரக்லியா அதாவது பாக்கெட்டை வச்சுட்டாரு. அவர் அடுத்து என்ன பண்ணார்னா முகதமோன் கி ஃபைர்வி கர்னே லகே அதாவது என்ன பண்ணார் வாதாடுறதே கண்டினியூ பண்ணிட்டே இருந்தார். வழக்க வாதாடிட்டே இருந்தார். சப் காம் சமாத்பத் கர்னே கேலே பாத் அதாவது என்ன பண்ணார்னா எல்லா வேலையும் சப்காம் எல்லா வேலையும் சமாபத் கர்லேனே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கே பாத் பிறகு சமாபத் கர்னே கே பாத் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உன்ஹோனே மித்ருகோன்கே பதாயா மித்ரோன்கோ பதாயா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு கி தார்மே அதாவது இந்த தந்தியில் பத்னிக்கோ மிருத்யுக்கா சமாச்சார் தான் அதாவது ஒய்ஃப் இறந்துட்ட பற்றின நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க தைரிய और साहस बनाए रखने का इससे पढ़कर और क्या उदाहरण हो सकता है. அதாவது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் எவ்வளோ தைரியத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கியா உதாரண் ஹோ சக்தா ஹே வேற என்ன உதாரணம் வேணும், அவர் கியா வேற என்ன வேணும். இதை படிச்சுட்ட பிறகு இசே படுக்கர் இதை படிச்சுட்ட பிறகும் கியா வேற என்ன உதாரண் ஹோ சக்தா ஹே வேணும். அதாவது வந்து இவ்வளோ தைரியமும் பொறுமையும் இப்படி ஒரு சுச்சுவேஷன்லேயே இருக்கிறது தவிர்த்து வேறு என்ன எக்ஸாம்பிள் வேணும் இவரை தவிர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே पत्नी के मृत्यु के समय वल्लभाई बाई के आयु केवल 33 वर्ष ही थी. அதாவது பத்னி கே மிருத்யு கே சமயம் அதாவது ஒய்ஃப் இறந்த டைமில் வல்லபாய் பட்டேல் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆயு அது உங்களுடைய வயசு ஜஸ்ட் 33 தான். அந்த 33 வருஷ் ஹி தி ஜஸ்ட் 33 தான். உன்ஹோனே அவர் ஆஜீவன் லைஃப் லாங் துஷ்டா விவாஹ் வேறு கல்யாணம் நஹிக்கியா பண்ணிக்கல. துஷ்டா விவாஹ் நஹிக்கியா வேற ஒரு கல்யாணமே அவர் பண்ணிக்கல. அவர் லைஃப்ல வேற கல்யாணமே பண்ணிக்கல. ஆனாலும் உங்க ஒய்ஃப் இறந்தப்போ அவரோட வயசு ஜஸ்ட் 33. ஓகே வல்லம் பாயி கே பத்னி கஹா பிமார் படி. வல்லம் பாயி கே பத்னி வல்லம் பாயோடைய ஒய்ஃபு கஹா எங்க பிமார் படி நோய் உற்றாங்க. வல்லம் பாயி கே பத்னி கோத்ராமே பிமார் படி கோத்ரான்ற ஒரு இடத்துல நோய் உற்றாங்க. அடுத்து பாருங்க वल्लम बाई ने अपने पत्नी को ऑपरेशन करने के लिए कहाँ दाखिल किया. वल्लम பாய் இருக்காரு अपने पत्नी அவரோட ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் கர்னே கேலி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கஹா எங்கே தாக்கில் கியா எங்கே அட்மிட் பண்ணாரு எங்கே சேர்த்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. வல்லம் பாயினே अपने पत्नी को ஆப்ரேஷன் கர்னே கேலியே அவருடைய ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக மும்பையில் ஆஸ்பத்தால்மே அதோ ஹாஸ்பிட்டலில் தாக்கில் கியா சேர்த்தாரு. அதாவது மும்பையில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரு. மும்பைக்கே ஹாஸ்பிட்டல் में दाखिल किया அவ்வளோதான். ஓகே नेक्स्ट पटेल ने अपने पत्नी के मृत्यु का समाचार कब दुष्रा को सुनाया. பட்டேல் அவரோட ஒய்ஃபை பற்றின மரண செய்தியை மிருத்யுனா மரணம் சமாச்சாரனா செய்தியை கப்னா எப்போ துஷ்ராக்கோ மற்றவங்களுக்கு சுனாயா சொன்னார். पटेल ने अपने पत्नी का मृत्यु का समाचार அவரோட ஒய்ஃபுடைய மரண செய்தியை மிருத்யு கா சமாச்சார் மரண செய்தியை
நெக்ஸ்ட் வந்து முகாதமோன் கதம் ஹோனே கே பாத். முகாதமோன்னா வழக்குகளை, கதம் ஹோனே கே பாத் வழக்குகளை முடிச்சிட்ட பிறகு துஷ்ரோங்கோ சுனாயா மற்றவங்க கிட்ட சொன்னாரு.